ஓகே. ஹாய் எல்லாம் வெல்கம் டு எஸ்கே என்டர்பிரைசஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு வீடு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடு இன்டீரியர் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ கெஸ்ட்டு வந்து மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பிட்டாங்க. இந்த வீட்டில் எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், கார்பெண்டர் ஒர்க்கு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணது, ஏசி எல்லா ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வீடு ரிப்பேர் பண்ணி எப்படி இருக்குது கண்டிஷன் பாருங்கள். 1 hour கழிச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதெல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும். இது ஹாலில் இப்போ 2 ஃப்ரிட்ஜு, 2 வாஷிங் மிஷின் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இது கிச்சன் ஆல்ரெடி கீழெல்லாம் மாற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீட்டாக. இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸில் இருக்குது. இது வாஷிங் ரூம். இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணி நீட்டாக மாற்றிடுவோம். இங்கே வாங்க. இது ஃபஸ்ட்டு பாத்ரூம். இந்த பாத்ரூம் இந்த கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பெட்ரூம். இது இன்டீரியர் இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குது உங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். இந்த ஸ்லைடிங் டோரில் நம்ம தான் பண்ணது. இது ஸ்டடி ரூம். இந்த ரூம் இந்த கண்டிஷனில் இருக்குது. இது இன்னொரு பெட்ரூம். இதுவும் இந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த ரூம் போகிறோம். இந்த ரூம் இந்த கண்டிஷன் இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமுடைய கண்டிஷன் இப்படி இருக்குது. காமிப்பா அந்த பாத்ரூம் பேக் சைடும் கொஞ்சம் காமிப்பா. அப்படியே காமி பாத்ரூம் பேக் சைடும் பாருங்கள். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீடெல்லாம் அழகாக ரெடி பண்ணுவோம்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிங் டிங் அண்ட் பெல் பட்டன் அமுக்குங்க. வீடு க்ளீன் பண்ண பிறகு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டாடா பாய்.